தேர்தல் பணிக்கு வந்தவர்கள் பள்ளியின் வளாகத்தில் உணவு கழிவுகளை போட்டுச் சென்றது குறித்து சிறுமி ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ள நிலையில் உடனடியாக அதிகாரிகள் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட முகப்பேர் வேணுகோபால் தெருவில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தலின் போது இங்கு பணியாற்றிய அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சிகளின் முகவர்களுக்கு உணவு, குளிர்பானம், குடிநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இவற்றை சாப்பிட்டுவிட்டு கழிவுகளை ஆங்காங்கே சிலர் போட்டுவிட்டு சென்றதாகவும், மேலும் பள்ளி வகுப்பறையில் இருந்த ஸ்லாப்களையும் சிலர் உடைத்து போட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சியினரை விமர்சித்து அந்த பள்ளியைச் சேர்ந்த யூகேஜி மாணவி அஹிம்சா பேசிய வீடியோ வைரலாக பரவியது. வணக்கம், என் பேரு அஹிம்சா. நான் சென்னை தொடக்க பள்ளியில யூகேஜி படிக்கிறேன். எல்லாரும் நேற்று எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டீங்களா? எங்க ஸ்கூலும் எலெக்ஷனுக்கு பூத்தா தான் இருந்துச்சு. அதோட நிலைமையை கொஞ்சம் பாருங்க. என்ன பண்ணிருக்கீங்க? ஸ்கூல சாப்பிட்ட தட்டை, குடிச்ச தண்ணி, ஜூஸ் பாட்டில் அதாவது அங்கங்க அப்படியே போட்டு போயிருக்கீங்க. உங்க வீடா இருந்தா அப்படிதான் போட்டுருவீங்களா? நீங்க செவில் ஃபுல்லா நோட்டீஸ் ஒட்டி செவில் எல்லாம் கருப்பா ஆக்கி வச்சிருக்கீங்க. எங்க புது கிளாஸ் ரூம்ல செல்ஃப், ஸ்லாப் எல்லாம் உடைச்சு போட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு தான் மனசாட்சியே இல்லையா? சின்ன குழந்தைங்க நாங்களே எங்க ஸ்கூல்ல நீட்டா வச்சிருக்கோம். நீங்க தான் பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தானே. அந்த சாப்பிட்ட மிச்சத்தை டஸ்ட்பின்ல போடுற பேசிக் அறிவு கூட உங்களுக்கு. இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக அந்த பள்ளிக்கு சென்று அங்கிருந்த குப்பைகளை அகற்றியதுடன் உடைந்த அலமாரிகள், பெஞ்சுகளையும் சரி செய்து கொடுத்தனர். மாநகராட்சி உதவி கல்வி அலுவலர் கல்பனா நேரில் பார்வையிட்டு சுத்தம் செய்யும் பணியை ஆய்வு செய்தார்.